பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை மற்றும் ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 40 வருஷ காலம் பிரயாணத்துக்கு பின்பாக தேவன் வாக்கு பண்ணினதான கானான் தேசத்துக்குள்ளாக அந்த ஜனங்கள் நுழைகிறார்கள். யோசுவாவினுடைய தலைமையில் இந்த ஜனங்கள் எல்லாருமே ஆண்டவர் வாக்கு பண்ணின கானான் தேசத்திற்குள்ளாக நுழைகிற பொழுது இந்த 40 வருஷ காலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்து மன்னாவை ஆண்டவர் புசிக்க கொடுத்தார். அப்போ வானத்து மன்னா எது வரைக்கும் பொழிந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர்கள் அந்த தேசத்துக்குள்ளே நுழைந்து, வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே நுழைந்து அந்த வாக்குத்தத்தத்தின் பலனை அந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வானத்து மன்னாவை அந்த ஜனங்களுக்கு புசிக்க கொடுத்தார். அப்போ இந்த வாசனம் சொல்லுகிறது, என்றைக்கு அந்த ஜனங்கள் கானான் தேசத்திலே விளைந்த விளைச்சலை அவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுதிருந்து அந்த மன்னா நின்று போய்விட்டது. அதற்கு பின்பு அந்த மன்னா பொழியப்படவில்லை. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வருஷத்திலே அந்த ஜனங்கள் அந்த வாக்குத்தத்தத்தின் பலனை அவர்கள் புசித்தார்கள். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் ஒரு வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தின் பலனை நீங்கள் இந்த வருஷத்திலே சுதந்திரிக்க போகிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஏனென்றால் 40 வருஷ காலம் அதற்கு முன்பாகவே ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார். மோசையின் மூலமாக ஆண்டவர் கொண்டு வரும்போதே என்ன வார்த்தை தான் சொல்கிறார் அப்படின்னா, உங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே நான் உங்களை கொண்டு போவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அப்போ அந்த வாக்குத்தத்தத்திற்கு நேராக 40 வருஷங்கள் அந்த ஜனங்கள் போகும்போது பலவிதமான போராட்டங்கள். அப்போ அது வரைக்கும் அவர்களுக்கான வாக்குத்தத்தம் அவர்களுடையதாகவே இல்லை. அந்த வாக்குத்தத்தத்தினுடைய பலனை அவர்கள் சுதந்திரிக்காதபடி சத்துருக்களினுடைய கைகளில் அது கொடுக்கப்பட்டுச்சு. 7 ஜாதியர்கள் உள்ள இருந்தாங்க. அவங்க தான் அந்த தேசத்தினுடைய பலனை அவர்கள் புசித்து கொண்டிருந்தார்கள். வாக்கு பண்ணப்பட்டது இஸ்ரவேலர்களுக்கு. ஆனால் இவங்க காரியங்களை எல்லாமே, அந்த தேசத்தினுடைய செழுமையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் சுதந்திரித்து கொண்டிருந்தது வேற ஒரு ஆட்கள். ஒருவேளை நீங்களும் இந்த நாளிலே கடந்து போகிற பாதை, ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணினார், எனக்கு சொந்தமான ஒரு இடம், எனக்கு சொந்தமான காரியங்கள், எனக்கு ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின இடம், ஆனால் இருக்கிறது இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தருடைய கைகளில் அந்த ஆசீர்வாதமும் நன்மையும் போய் நின்று கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வது என்று சொல்லி ஒருவேளை கலங்கின நிலைமையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், இந்த வருஷத்திலே நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தின் பலனை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது, மன்னா பெய்வது நின்று போனதுக்கு பின்னாடி அந்த வருஷத்திலிருந்து அவர்கள் கானான் தேசத்தின் பலனை புசிக்க ஆரம்பித்தார்கள். அதாவது வாக்குத்தத்தத்தின் பலனை அவர்கள் அந்த வருஷத்திலே புசிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்கு கொடுக்கிறார். இந்த 2026ஆவது வருஷத்திலே நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பலனை புசிக்க போகிறீர்கள். இதுவரைக்கும் உங்கள் வாக்குத்தத்தத்தை வேறு யாரோ ஒருவர் பயன்படுத்தி கொண்டு இருந்திருக்கலாம். உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டது உங்கள் கரங்களுக்கு வராதபடிக்கு அநேகருடைய கைகளில் ஒருவேளை சிக்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் இந்த வருஷத்தில் தானே வாக்குத்தத்தத்தின் பலனை நீங்கள் புசிக்க போகிறீர்கள். அது இதுவரைக்கும் அந்நியருடைய கைகளில் இருந்திருக்கலாம், வேறு மனிதர்களுடைய கைகளில் அது சிக்கி கொண்டு இருந்திருக்கலாம். அது எப்படி இருக்குதோ ஆண்டவர் சொல்லுகிறார், அதை சூழ்நிலைகள் புரட்டி போடப்பட்டு அதனுடைய காரியங்கள் எல்லாமே மாற்றப்பட்டு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்காக ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பலனை புசிக்க போகிறீர்கள். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசம் ஒரு செழுமை நிறைந்த ஒரு தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது மாத்திரம் கிடையாது, ஆண்டவர் இவர்களுக்கு வாக்கு பண்ணும்போது நட்டப்படாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் உண்டாக்கப்படாத பெரிய சகல வஸ்துக்களால் நிறைந்த வீடுகளையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தாராம்.
இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாக்குத்தத்தத்தின் பலனை நீங்கள் புசிக்க போகிறீர்கள். இதுவரைக்கும் அதை அந்நியர்கள் புசித்து கொண்டிருந்தாங்கன்னா, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், வாக்குத்தத்தத்தின் பலனை நீங்கள் புசிக்க போகிறீர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் நடத்தி கொண்டு வந்த பாதைகளை நினைத்து அற்புதமும் அதிசயமும் ஆச்சரியமாக தேவன் என்னை எப்படியாக நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறீங்க. ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் பலனை, உங்கள் வாக்குத்தத்தத்தின் பலனை நீங்கள் புசிக்க போகிறீர்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அதே தேவன் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்திலே எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் அப்பா, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தீர். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தினுடைய பலனை அவர்கள் புசிக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு தயவு காட்டினதை போல உம்முடைய பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறாங்க. அவர்களுக்கும் நீர் வாக்கு பண்ணப்பட்டதை அவருடைய கைகளில் கொடுத்து அவர்களையும் நீர் கனமுள்ள ஸ்தானத்தில் கர்த்தர் வைக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜனங்களும் தன் வாக்குத்தத்தத்தின் பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ள செய்ய போகிற நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்த நீர் போதுமானவராக இருக்கிறேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வருஷத்திலே எங்கள் வாக்குத்தத்தத்தின் பலனை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி விசுவாச அறிக்கையிடுகிறோம். தகப்பனே, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.